இன்னைக்கு பல்க் பர்ச்சேஸ்னு எங்கள் அக்கா தான். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஆல். இன்னைக்கு vlog வந்து ஒரு 4:30. டைம் என்ன? 5 o'clock நினைக்கிறேன். டைம் என்னடி? 6 o'clock ஆகுது. பட் வெளியில் பயங்கர இருட்டாக இருக்குது. இன்றைக்கி வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வெளியில். இன்னும் விடியவே இல்லை, அதுக்குள்ளே எங்கடா கிளம்பி நிற்கிறீங்கன்னு தானே கேட்குறீங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பெருநா ஷாப்பிங் வந்து போகிறோம், கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ பெருநா ஷாப்பிங் மட்டும் கிடையாது, ஒரு 2-3 ஒர்க் இருக்காங்க. டாக்டர்கிட்ட போகணும், அப்புறம் ட்ரெஸ் எடுக்கணும், அடுத்து அண்ணா வீட்டுக்கு போகணும். ஸோ இந்த வேலை எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இன்ஷால்லா ட்ராவல் ப்ளஸ் ஷாப்பிங் மாதிரி வரும். என்னால் எப்படி vlog எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவுட்டோர் vlog எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒரு ட்ரிப் போனப்போ அவுட்டோரில் vlog எடுத்தது. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டே கேமரா பிடிச்சிட்டே போகிறதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாமல் தெரில இன்றைக்கி. ஏன்னா நாங்கள் இருக்கும்போது நார்த் சைடில் வந்து நான் vlog எடுத்தேன். அப்போ வந்து அவ்வளோ யாரும் கண்டுக்கலை, பார்க்கல, எதுவும் பண்ணல. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. யாராவது பார்க்கும்போது அது தெரியல. பட் இது வந்து நம்ம ஊர் அப்படிங்கிறனால எப்படி எனக்கு தெரியல. ஸோ நான் எப்படி vlog எடுக்கிறேன்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஓகே, பாய். உண்மையாக சொல்லுமா, எனக்கு நோம்பு இல்லை. அப்படி மட்டும் தான் ரொம்ப வச்சுருக்காங்க. எனக்கு கொஞ்சம் முடியல, அதனால் எனக்கு ரொம்ப வைக்கல. ட்ராவல் வேறு இருக்குது சொல்லிட்டு. ஓகே, விடியவே இல்லை. 6 மணி ஆச்சு ஆக்சுவலாக நம்ம இறங்கும்போது. தேங்க்யூ. பார்த்தீங்களா, வாயிலே அடிச்சிட்டா. கெட்ட கேட்காதாச்சு, அவள்கிட்ட கேட்காத, ஏமாத்துவா. அஸ்லான் சும்மா கூப்பிட்டா சொல்லிடுவா. அஸ்லான் சரி, பின்னாடி வரணும்னு சொல்லு. இப்போ ப்ரொஃபஸர்கிட்ட போயிட்டு, ப்ரொஃபஸரில் எத்தனை பேர் இருக்காங்க சண்டே வர. ஃபர்ஸ்ட் ஆளாக நல்லா போவேன். 6 மணிக்கு கிளம்பிட்டு 4 மணிக்கு நீ கிளம்பிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆளாக போகிறக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஆளாக போக முடியாது, எப்படியும் ஒரு செகண்டோ தவிர போவோம். அடுத்து ப்ரொஃபஸர் பார்த்துட்டு உக்கடம் டவுன் ஹால் எல்லாம் தான், எல்லாமே இதாக ஆரம்பிச்சிரும்ல. எவ்வளோ குதிச்சோடி இருக்குது. மார்னிங் டைம் என்ன 7:30 ஆச்சு. ரஷ்யா இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அமைதியாக. உக்கடம் பேருந்து நிலையம் அழகாக பண்ணிட்டாங்க பாரு. சரியா, அழகாக மாற்றிட்டாங்க பாரு. டெர்மினலில் போட்டு சூப்பராக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்கடி. பாலம் வந்ததுனால பரவாயில்ல. வந்துட்டோம், தாண்டிட்டு இருக்கோம். ஸோ நம்ம போத்தன்பூருக்கே வந்து இதுதான் அடையாளம். வேண்டி பெரிய மரக்கடைகள் தானே. போத்தனூரோட ஃபஸ்ட்டு இது. அடுத்த இம்ப்ரெஷன் வந்துட்டு மேரேஜ் ஹால்ஸு, கல்யாண மண்டபம். ஃபுல்லாக லைனாக கல்யாண மண்டபம் தான். நிறைய கல்யாண மண்டபம் இருக்கு. ஆமாம், லைனாக கல்யாண மண்டபம். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இல்லை சங்கமம் தானே ஃபர்ஸ்ட் வரும். ஆமாம், ஃபர்ஸ்ட் சங்கமம் போயிடுச்சா. அடுத்ததான் ஃபாத்திமா கனி வரும் சங்கமம்க்கு அப்புறம். இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தது. ரெண்டு பேரையும் என்னோட கல்யாண மண்டபம் இங்கே தான் இருக்கு. நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் போனோம், அது வந்து வசந்த வேசி ஹாலு. கல்யாணம் முடிஞ்ச உடனே இடிச்சிருந்தோம். இது என்னோட மேரேஜ் நடந்தது எங்க ஷாஜி எங்கே தான் வந்துச்சு, சாதி மஹால். நம்ம பார்க்க வந்த ஹாஸ்பிட்டல் தான் பிரபு ஹோமியோபதி கிளினிக். வந்தாச்சு, கூட்டிட்டாங்களா கேட்கல, கூட்டமா இருக்காங்க. வந்தாச்சு. பிரபு சார் பார்க்குறதுக்கு, சச்சு பேர் பார்க்குறோம், 2 பேர் பார்க்குறோம், 2மே ஹாப்பி. என்னோட செருப்பு காணாண்டி. ஃபஸ்ட்டு அந்த சைடு இருக்கும், இப்போ வந்து இங்கே மாற்றிட்டாங்க, புதுசாக மாற்றிருக்காங்க. செகண்ட் டைம் நாங்கள் இங்கே மாற்றினதுக்கப்புறம் வரோம். இப்போ ப்ரொஃபஸர் ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். இருக்காரா? வண்டி வந்துருச்சா? வண்டி வந்துருச்சு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஞாபகமே இல்லை. நானும் ஞாயிற்றுக்கிழமை ஞாபகத்தில் தான் இருக்கேன், நாளைக்கு ஞாபகத்தில்.
ஹாப்பி பர்த்டே இன்னைக்கு. ஹாப்பி பர்த்டே. சரி, எப்பவும் நான் மறந்துடுவேன் தான். எப்பவும் ஹாப்பி இல்லை, ஹாப்பி போகலாம். சாரி தான், எனக்கு ட்ரீட் நான் மறந்துட்டு இருக்கான். சங்கடமாக இருக்கேன் எனக்கு. திட்டு வாங்கிட்டு அழுதுட்டு வந்துட்டேன். சார் பார்த்துட்டு வந்தாச்சு. செம்ம ஹாப்பி. அதனால செம்ம திட்டுன்னு ஏன் மருந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் 3 மாதம் மருந்து சாப்பிட்ல. திட்டு வாங்கிட்டு அழுது வந்து வேறு ஒரு விஷயத்தை பற்றி, இந்த டெல்லி நிர்பயா கேஸ் பற்றி ஒன்று பேசினார். அதை பற்றி பேசினதும் அழுது வந்துச்சு. ஓகே, எல்லாமே சரியாகும் இன்ஷா அல்லாஹ். நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னு தெரில, பார்க்கலாம் சொல்கிறேன். உங்களுக்கு திட்டலையா? உனக்கு திட்டு இருந்துச்சு. அப்பாடா சந்தோஷமா இருக்கு. என்ன சொன்னாரு? போனதுமே திட்டாரு. எனக்கு வந்துட்டு மருந்து சரியா சாப்பிடலன்னு சொல்லி திட்டினாரு. அப்புறம் அந்த வலிக்கு போனோம், வலின்னு வந்தேன்ல, பெயின் இருந்துச்சு கை காலம். அது வந்தப்போ நான் தான் பதறினேன். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு. நான் அப்படிதாண்டி நினைச்சேன். மருந்து இந்த தடவை போச்சுன்னு நினைச்சேன். ஆனால் அவ்வளோ இதாக பேசினார் அவரு. நான் தான், எனக்கு தான் பதட்டமா இருந்துச்சு. என்னமோ நம்ம பிள்ளை மாதிரி நினைச்சுதானே அவருக்கு அந்த பதட்டம் வந்திருக்காங்க. வேறவங்களோட கோத்து விட்டுருக்கணும் அப்படிதான் சொன்னாரு. வேற யாரு கூட கோத்து விட்டுருக்கணும் உங்களை. நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் கரெக்டா நான் சாப்பிட்டுறேன். இல்ல, நான் கரெக்டா சாப்பிட்டுறேன் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து. சொன்னா மருந்து இல்லாம இங்கிலீஷ் ஆஸ்பத்திரிக்கா கூட்டிட்டு நாங்கெல்லாம் இங்கிலீஷ் மருந்து போக மாட்டேன். அந்த தடவை தான் கரெக்டா எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். சிக்கன் சாப்பிட மாட்டேன், மருந்து கரெக்டா சாப்பிடுவேன். அந்த பேக்கரி அந்த பைக் ஒன்று வருது பாருங்க, சுகரும் கட் பண்ண ஒரு லேடி நடந்து போறாங்களா பிளாக் டீமார்ட் போலாம் சொல்லிட்டு. ஆனா ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல. ஒண்ணையே அவன் பார்க்க மாட்டான். எனக்கு தெரியல. சோ நான் டீமார்ட் போலாம் ஐடியால இருக்கு. டீமார்ட்ல கொஞ்சம் எடுத்து ஒரு வீடியோ பார்த்தேன். நிறைய கிளாஸ் நம்ம எந்த முழுமையா கிச்சன் கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸ் வேணும். சோ அதனால நம்ம ஒண்டே டீமார்ட்டா எந்த வழியா போனோம்? ரைட்டு கஸ்டமர் என்ட்ரி தான். என்னோடய ஹேண்ட்பேக் வந்து இங்கே வச்சுட்டு வந்துட்டோம். அது ஒன்றும் இல்லை, மெடிசன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அக்கா மட்டும் ஜோல்னா பை போட்டா. ஜோல்னா பை கட்டுங்க. டிமார்ட் ஜோல்னா பை. டிமார்ட்டில் எதுக்காக வீடியோஸ் எடுக்கக்கூடாது எனக்கு தெரில. இப்போ எங்கே தான் இருக்குது க்ராக்கரி எல்லாம்? அக்கா நிறைய பிடிச்சி. ஓகே சரி, நான் எதை எடுத்துக்கிறேன்? ஒரு 5 பீசஸ் எடுத்துக்கிட்டா? இல்லை வேறு மாற்றி வேறு எடுத்துக்கலாமா? என்னோடது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. 16 கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் இது எடுத்துக்கிறேன். ஒரு 4 பீஸில் எடுத்துக்கிட்டா மீதி 4 பீசஸ் கலெக்ஷன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் டிமார்ட் வரேன். நான் பாட்டுக்கு கீழே தான் கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு யாரோ வந்து பிடிச்சதும் டக்குன்னு நான் பயந்துட்டேன். என்னோட கேமரா முன்னாடியே சொன்னாங்களா யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு, அதுக்கு தான் பிடிக்க வந்துட்டாங்களோன்னு நினச்சேன். பார்த்தா என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் தான் வந்து மீட் பண்ணியிருந்தேன். இவங்க பேர் வந்து சனா, அதாவது அக்காவோட ஃப்ரெண்டு, அவங்களோட அண்ணன், அவங்களோட பொண்ணு இந்த பிள்ளை. ஸோ சின்ன வயசுலாம் ரொம்ப வந்துட்டு அவ கூடயே தான் விளாண்டுட்ருப்போம். இவங்க கூட வீட்லேயே தான் இருப்பாள் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஸ்டேஷனில் நான் மீட் பண்ண எனக்கு ஒரு சைடு ஹாப்பியாக இருந்துச்சு, ஒரு சைடு கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு. பட் அவளை மீட் பண்ண கிடச்ச அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தது எனக்கே வந்துட்டு பயங்கர ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. ஒரு சைடு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த 4 பாக்ஸ் எடுக்கிறதா இதே மாதிரி? இது நல்லா இருக்கா என்னன்ட்டு செக் பண்ண முடியும். இந்த பாக்ஸ்லாம் வேணும்னு சொல்லி எடுத்துட்டானுங்க. போகலாம், அவ்வளோதான். வச்சா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வரும். எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ. 3 ஃப்ளேவர் வர்றது இருக்குது, ஆனால் ஸ்மெல் அது அவ்வளோவா இல்லை. எனக்கு பெஞ்சு பர்ச்சேஸ் முடிகிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஏன்னா இன்னும் இப்போ செருப்பு எடுக்க வந்திருக்காங்க. நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். எனக்கு வேணுங்கிறதுனா ஒரு கிளிப்பு இதெல்லாம் மட்டும் எடுத்தேன். கிளிப்பு ஒன்று தான் எடுத்தேன். நான் நிறைய வேணாத்ததெல்லாம் எடுக்க மாட்டேன். எனக்கு வேணுங்கிறது மட்டும் பார்த்து எடுப்பேன். கிடச்சிதாக்கா?
ஆனால் நம்ம கூட சீக்கிரம் செலக்ட் பண்ணிடுவோம். இவங்க செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப லேட்டு. என்ன சொன்னார்? இவங்களுக்கு தான் அது செருப்பு. நீ ட்ரெஸ்ஸுக்கு போனால் அவ்வளோதான். நான் கூட சீக்கிரம் செலக்ட் பண்ணிடுவேன். இவங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு பயங்கர லேட்டாக. ரொம்ப நாளாக க்ராக்ஸ் வாங்க சொல்லிட்டு இருக்கேன், வாங்கவே இல்லை. இன்றைக்கி க்ராக்ஸ் வாங்கலான்னு வரும்போது சைஸ் கிடைக்கல. அதான் சொல்லும்போதே கேட்கணுங்கிறது. அச்சோ என்ன பாவா கிளம்பியாச்சு. இவங்களை வச்சுட்டு ஒரு ஷாப்பிங்கும் வர முடியாது, ஒன்றும் வர முடியாது. ட்ரெஸ் எடுக்க போகணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணு. முடிஞ்சா ஷாப்பிங்க? இதில் பெரிய சைஸ் எடுத்தியா? அது ஒரு காலில் போடு. ரெண்டில் எது நல்லாக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இருத்தா ரெண்டுமே சூப்பராக இருக்குதா. எனக்கு என்னமோ ஒயிட் சூஸ் பண்ணிட்டாங்க. இதான் அவங்க சூஸ் பண்ணது. இதாத்தா இது ஓகே தானே? எனக்கு ஸ்லிப்பர்ஸ் இல்லை, எனக்கு ஷூஸு. எனக்கு ஷூஸ். இங்கே பாருங்கள் என் பையனுங்களோட நிலமையே. நடந்து உட்காந்துட்டாங்க. இங்கே பேசுகிறாங்க. ஒரே ஒரு பார்க்க மட்டும் பார்த்துருவோம். கிடச்சினா ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை டக்குன்னு சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்போவே எல்லாரும் அங்கே உட்கார ட்ரெஸ் நம்ம அப்போ அங்கே போகிறதுனா அங்கே பார்த்துக்கிறாங்க. அங்கே பார்த்துக்கிறோமா கலெக்ஷன்ஸ்லேருந்து எனக்கு இது ரெடியமாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். இதுவே வந்து டயர்ட் ஆகிடுச்சு, கண்ணெல்லாம் கலங்குது. தெரியல. ஐஸ்கிரீமா சாஃப்டி இருக்குது, பார்க்கலாம். ஆக்சுவலாக செம்ம இதாக இருக்குது, செம்ம வெயில். என்னோட ஹேண்ட்பேக் வேறு இருக்காங்க. அவங்க ஹேண்ட்பேக் அவங்க கொடுத்துட்டு வந்துட்டாங்க. டிமார்ட்டுக்கு அப்படி ஒரு பாய். நான் டிமார்ட் இங்கே வந்ததுலேருந்து டிமார்ட் வரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு வழியாக டிமார்ட் வந்துட்டேன். இன்னும் அண்ணா வீட்டுக்கு போயிருந்தா டிமார்ட் வந்துருக்க மாட்டேன். சரி, எனிவேஸ் டிமார்ட் போயாச்சு. வாங்கியாச்சு. போயாச்சு. வண்டி எங்கே பார்த்து போங்க. தூக்கம் வருது. குழந்த பார்த்துட்ருக்கு, விட்டுட்டு திங்கிறியே. ஆனால் வெயில் தான் கோயம்புத்தூர் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. டெல்லி வெயில் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷத்தில் கோயம்புத்தூர் வெயிலை பார்த்தா அவ்வளோ வெயிலாக இருக்குது. அம்மா கூட்டம், வெயில் அதுக்கும் மேலே. கொஞ்சமாக கோயம்புத்தூர் இவ்வளோ வெயிலா? அப்பாடா. பார்க்கலாம். இங்கே இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இங்கே வந்தது. பார்க்கலாம் எப்படி முடியல இந்த வெயிலுக்கு. ரொம்ப நேரத்தில் இதெல்லாம் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணட்டும், செம்மையாக வெயில் அடிக்குது, சுத்தையாக முடியல. எனக்கு இந்த செயின் பிடிச்சி நெக்லஸ் மாதிரி வச்சு. ஆமாம், நான் ஃபைனலாக ஹப்பிக்கும் மச்சானுக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோ நேரம் அந்த டைமிங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த வேலை முடித்ததுக்கப்புறமா தான் நாங்கள் இப்போ செலக்ட் பண்ணலான்னு வரும்போது அதுக்குள்ளே பசங்களுக்கு எடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது பசங்களுக்கு என்னென்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சாங் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை போட்டால் காப்பிரைட் வரும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர். அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய கிஃப்ட் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க, நிறைய டாய்ஸு அதெல்லாம். சரி, இங்கே தான் பசங்க பார்த்து ஓடி வந்துடுவானுங்களா, அவனுக்கு எங்கே போனான்னு கூட தெரியல. சரி, ரவுண்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். இந்த காருக்கு தான் BMW சொல்லிட்டு இருக்கானோ. இதுதான் இவன் வந்து இப்போ பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கான். ப்ளூ கலர் வந்து அப்பாக்காமா, ரெட் கலர் வந்து சம்சி இருக்காங்க.
செகண்ட் ஃப்ளோரா ஃபோர்த் ஃப்ளோர் சர்வீஸை பயன்படுத்தி உங்களோட UPI டிரான்சாக்ஷன்ஸை ஃபாஸ்டா பண்ணுங்க. உங்களோட UPI பர்ச்சேஸ் பண்ண போனாங்க தான் நான் இதை பார்த்துட்டு இருந்தேன். இந்த சூப்பர் இது அழகா இருக்குல்ல. இன்டர்நெட் வசதியை வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திக்கலாம். என்றும் வாடிக்கையாளர் சேவையில் உங்கள் சூப்பர் சர்வீஸ். This is Super FM. This is Super FM. ரோல்ஸ் ராய்ஸ் Exclusive. BMW ரோல்ஸ் ராய்ஸ் Everything you're looking for and more at Super Second stores. அவனுக்கு சைக்கிள் எடுத்தது இவன் வந்து எதாவது வாங்கிட்டா சொல்லி அவங்க டாடிட்டு வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் ராய்ஸ். லைட் கலர்ஸாக தான் வேணும், பிங்க் கலர் அந்த மாதிரி. இல்லை நேவி ப்ளூ கலர் இருந்தால் கூட நான் ஓகே தான். நேவி ப்ளூன்னு எல்லாத்துக்கும் நேவி ப்ளூ தான் என்கிட்ட இருக்குது. நேவி கலர் நல்லா தான் இருக்குது, பார்க்குறேன் உங்களுக்கு காட்டுறேன். கிரே பிங்க் போட்டு பார்க்கட்டா? அங்கே பார்த்தா அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் கலர் நான் எடுக்க மாதிரி அடிக்கிற கலர் பீச் கலர். ஆனால் எப்போவுமே நான் ரிக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னென்னா, கேர்ள் பேபிஸ்க்கு அத்தனை ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், பாய்ஸ் எடுத்து பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி ட்ரெஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெஸ்ஸை. இந்த க்ரீன் கலரில் ஒயிட் வருது, இந்த பிங்க் கலர் சூப்பராக இருக்குது. கேர்ள் பேபிஸுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஒன்று நான் ஒரு வழியாக எனக்கும் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. எனக்கு கிடைக்கும் நினச்சி பார்க்கல, பார்த்தா நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஆனால் எதுவும் நல்லா இருக்குங்கிற மாதிரியே இல்லை. டக்குன்னு பார்த்ததும் ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி டக்குன்னு தூக்கிட்டேன். எவ்வளோ குயிக்காக வேலை முடிச்சேன் பார்த்தீங்களா இல்லையா? அதேமாதிரி ரொம்ப கிராண்டாலாம் எடுக்கல. யூஸ்வலாக எனக்கு கேஷுவலாக வேர் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். வந்து பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இருந்தாலும் பசிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை பசிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு வந்தோம். ட்ரெயின் திருப்பி பில் போட்டு நம்ம பர்ச்சேஸும் முடிச்சாச்சு. இப்போ டைம் கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு. சரி அகெயின் வந்துட்டு பில் போடுற டைமிங் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நோம்பு மட்டும் அப்பிக்கு திறக்கறதுக்கு மேலேயே போய் நோம்பு திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க செமஸ்டர் ஸ்கூலில். இந்த மாதிரி முஸ்லீம் நண்பர்களுக்காக மேலே வந்துட்டு தொழுகிறக்கான இடமும் நோம்பு திறக்கறதுக்கான ஏற்பாடும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மேலே போய் அபி கூட நோம்பு திறந்துட்டு அப்படியே நம்ம வந்து கீழே இறங்கி வரலாம் பில் போட்டு. அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டிய நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு வந்து வந்தோம் மேலே 5th ஃப்ளோர் சொல்லி அனுப்புனாங்களா. ஸோ அங்கே வந்து அங்கே வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 4 டேட்ஸு அப்புறம் கஞ்சி தண்ணி இது வச்சு தான் நோன்பு திறக்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ அங்கே வேலை செய்கிறவங்களுமே நிறைய பேர் நோன்பு இருக்காங்க. ஸோ அவங்க தான் எங்களுக்கு இது எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாங்க அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், அதுக்கு முன்னாடியே கீழே எல்லாருமே உட்காந்துட்டாங்க. ஸோ அங்கே இடம் இல்லைனாலும் நீங்கள் உள்ளே போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை உள்ளே அனுப்புனாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பட் அங்கே வேலை செய்கிறவங்களுக்குமே இது மட்டும்தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக எதாவது கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வேணுங்கிறவங்க கீழே போய் குடிச்சுக்குவாங்க. இருந்தாலும் அவங்களோட எம்ப்ளாயீஸ் அவங்களோட வேலை செய்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்காக வேறு ஏதாவது கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பட் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடச்ச வச்சு நம்ம நோன்பு திறந்துட்டு வந்தாச்சு. சைக்கிள் வாங்கிட்டா பையனுக்கு காட்டுறா சைக்கிளை. சைக்கிள் வந்து அக்கா பையனுக்கு வாங்கியாச்சு. அக்கா வந்து பர்ச்சேஸ் டப்பாவோட நிற்கிறா. எல்லாம் முடிச்சு இன்றைக்கி பல்க் பர்ச்சேஸ்ன்னு எங்கள் அக்கா தான். எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு பில்லுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் இருக்குது, அதாவது கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து குக்கர் கவுண்டர் பாருங்கள், இங்கே தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மச்சான் வாங்கிட்டு வராங்க. இந்த குக்கர் தான் கிஃப்ட்டு. அந்த குக்கர் எனக்கு வெளியில் வந்தாச்சு ஒரு வழியாக. அப்படி எங்கே ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோதாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக பெருநாள் ஷாப்பிங் முடிஞ்சது. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye. அஸ்ஸலாமு அலைக்கும்.